ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லயன் மாஸ்க் கேமிங். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்தியன் பைக்கில் புதுசாக என்னென்னலாம் வந்திருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொட்டை மாட்டேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பைக் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்பப்போ பக் ஆகிடுது. உங்கள் ஃபோன்லேயும் இப்படி தான் பக் ஆகுதா, இல்லை எனக்கு இப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் 2 லைக்ஸ் தான் இருக்குது. அதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. ப்ளீஸ் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ணுங்கள். 1 லைக் is 1 motivation. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டண்ட்டு போய் பண்ணிவிட்டு ஐயோ அடி போட போகிறேன். இப்படி அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஏரோப்ளைன்லாம் ஓட்டுற கிராஷ் ஆகிடும். அது எப்படி ஓட்டுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இந்த ஏரோப்ளைனில் போனால் நல்லாயிருக்கும், ஆனால் போகவே முடியாது. ஓகே தான் இப்போ வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெயின் எங்கே வச்சுருக்காங்க? விழுந்துட்டாங்க இப்போ இருக்குல்ல. சரி நம்ம உடம்புல ரெட் இருக்குது. ஸோ ரெட்டாக மாற்றிப்போம். மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்த உடனே போகும்போது அது இப்படி போகும், சைடில் போகும், கண்ணா பின்னான்னு போகும். இல்லை ரிவர்ஸும் ஃபார்வேர்டும் அமுக்குங்க. அமுத்திங்கன்னா இங்கே சுற்றும். அப்படியே பொறுமையாக அப்படியே கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது கீழே அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா இழுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகணும். இப்போ ஃபார்வேர்ட்லேருந்து கை எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா பறக்குது, நல்லாவே பறக்குது. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அழகாக பறக்குது. சரி எப்படி லேண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதை சொல்கிறேன். ஃபஸ்ட் நல்லா நோக்கி போகணும். டக்குன்னு அப்படியே இந்த ரிவர்ஸ் பட்டனை அழுத்தி பொறுமையாக அதை லூஸ் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா அழகாக லேண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் கற்றுருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ், சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்க போலீஸ் சுட போகிறோம். 2 நல்லா இருக்குது. போட்டோம் ஓடிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். ரெண்டு சிம்பிளும் காட்டும், அதில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மேஜிக்கு போன தடவை பண்ணிட்டு போதே மாதிரி என்ன திருப்பி பண்ணுறீங்க கமெண்ட்ல கேட்காதீங்க. சும்மா நம்ம போகிறது போகும்
ஓட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்தியன் பைக் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் என் ஃபோனில் வேறு 20% தான் சார்ஜ் இருக்குது. உங்கள் ஃபோனில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வந்தாச்சு. இங்கே ஒரு ஏரி இருக்கும். ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தாங்க, அது ஒர்க் ஆகுமான்னு தெரில. பார்த்தீங்கன்னா அங்கே பைக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதுவாகிடுவீங்க, அங்கே டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. அங்கே பாருங்கள். த்ரீ செவனில் ஒரு பைக் வரும். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஓட்டும்போது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேலை செய்ய பார்த்தீங்கன்னா நான் டெலிபோர்ட் பண்ணேன். அது நிறைய பேருக்கு வந்து நிறைய தடவை ஓப்பன் வராது. என் ஃபோனில் ஓப்பன் ஆகலை. ட்ரை பண்ணி 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆச்சு. இப்போ திருப்பி அப்படியே ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டக்குன்னு பிரேக் வச்சுட்டு டக்குன்னு அதில் பைக்லேருந்து இறங்கினீங்கன்னா இது மாதிரி டெலிபோர்ட் ஆகலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பைக் போதான்னு செக் பண்ணலாம். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், மொத்தம் 4 போலீஸ் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் மேஜிக்கு. அந்த தண்ணியிலேருந்து நம்ம வந்தோம்ல, அந்த தண்ணியில் நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு வெளியே வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ரோட்லேயே நீச்சல் அடிக்கலாம். இந்த ட்ரிக் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு நான் நல்லா காமிக்கிறேன், நல்லா பாருங்கள்.
பார்த்தீங்களா கைஸ், நான் வந்து திருப்பி அங்கே போக முடியல, எனக்கு வழி மறந்துடுச்சு. உங்களுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு அந்த ஜுராசிக் பார்க்காண்ட ஒரு நீச்சல் குளம் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் ட்ரிக் செய்யும். அங்கே நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு பைக் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு 3 ரவுண்ட் அதுமாரி அந்த தண்ணியிலே ஓட்டிட்டு வெளியே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இப்படி வண்டி விட்டு இறக்குறீங்களா, இது மாதிரி தரையிலே நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. இது வரைக்கும் எனக்கு 2 லைக் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு லைக்கு கூட நிறைய லைக் வரல. ஸோ உங்களால் மட்டும்தான் எனக்கு பாப்புலராக முடியும். தேங்க்யூ. பாய் பாய்.